சில நேரம் கிறிஸ்தவத்துல வெறும் பரலோன்ற மாதிரி யோசித்துருவோம். அதாவது கடைசியில் என்ன வருது? பரலோகம். பரலோகம்னா ஜனங்களுக்கு மனசுல எப்படி ஆயிடுச்சு? ஏதோ we are floating in the clouds without bodies and அதாவது சரீரம் இல்லாம, அதாவது ஏதோ அப்படியே மேகங்கள்ல அப்படியே ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு அப்படியே அமைதியா சமாதானமா அப்படியே அதுதான் பரலோகம்னு நினைச்சுக்கிட்டாங்க. அதாவது கிறிஸ்தவர்கள் அந்த கடைசியை பற்றி கூட ரொம்ப நிறைய சிந்திக்கிறது இல்லை, கரெக்டா சிந்திக்கிறது இல்லை. எப்படி சிந்திக்கிறோம்? இங்கெல்லாம் வேலை செஞ்சு அப்புறம் ஓய்வடைஞ்சிருவோம். இயேசுவோட அப்படியே ரெஸ்ட் பண்ணிக்கிட்டு, அவரும் ரெஸ்ட் பண்ணிட்டு இருப்பார், நாங்களும் அப்படியே ஜாலியா. ஆனா அது கடைசி, அது இறுதி கிடையாது, அது ஃபைனல் கிடையாது. ஆமா, நம்ம மரிக்கும் போது உடனே நடக்கிற காரியம் என்ன? நம்முடைய ஆவி இயேசுனுடைய சமூகத்துல போய் சேருகிறது. கரெக்டா? மரிச்ச உடனேயே இயேசுனுடைய சமூகத்துல போய் ஆவி சேருது. சரீரம் அடக்கம் பண்ணப்படுகிறது, ஆனா ஆவி இயேசுனுடைய சமூகத்துல போய் சேரு. அதனால தான் பவுல் சொல்றார், டு பி ஆப்சென்ட் ஃப்ரம் பாடி இஸ் டு பி பிரசன்ட் வித் த லார்ட். இந்த தேகத்தை விட்டு கர்த்தரிடத்துல போக விரும்புறேன்றாரு. இந்த சரீரத்தை விட்டு கர்த்தரிடத்துல போக விரும்புறேன்றாரு. அப்போ மரித்த உடனே நம்ம இயேசுவின் இடத்துல போயிடுறோம், ஆவி மனிதன். ஆனா அது இறுதி கிடையாது. ஒரு நாள் நம்முடைய சரீரத்தையும் உயிரோட எழுப்ப போறார். இயேசுவை போல நமக்கு ஒரு சரீரத்தை கொடுக்க போகிறார். சரீரத்துல நாம வாழ போகிறோம். ஒரு நாள் ஒரு புதிய வானத்துல மட்டும் இல்ல, புதிய பூமியிலையும் வாழ போகிறோம். தேவனுடைய இறுதி பிளான் என்னது? இந்த பூமியை ஒளிச்சு கட்டிட்டு வெறும் வானம் கிடையாது, இல்ல, புதிய வானம் புதிய பூமி. அந்த புதிய பூமின்னு ஏன் சொல்லப்பட்டிருக்கு? ஏன்னா ஏதோ ஒரு விதத்துல இந்த பூமிக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இருக்கும். இயேசுனுடைய உயிர்த்தெழுதலே நமக்கு அது போதிக்குது. இயேசு உயிரோட எழும்பின பிறகு பூலோகத்தில் வாழ்ந்த இயேசுக்கும் உயிர்த்தெழுதல் ஆகிய இயேசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம போயிடுச்சா? கிடையாது. அவருடைய சரீரத்திலே அந்த காயங்கள் காணப்பட்டது. அவருக்கு உயிர்த்தெழுதலுக்கு முன்னால இருந்த சரீரத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் இருக்கிற சரீரத்துக்கும் பல வித்தியாசங்கள் உண்டு. மகிமையுள்ள சரீரம், சாகாமை உள்ள சரீரம். ஆனா அதே நேரத்துல சில ஒற்றுமையும் இருக்குது. ஏன்னா காயம் இருக்குதே, அதுவே நமக்கு போதிக்குது. அதாவது தேவன் கடைசியில் எல்லாத்தையும் மாற்ற போகிறார், புதிதாக்க போறார்னா அது முற்றிலும் புதிதா இருக்கும்னு கிடையாது. அதாவது பழசுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு கிடையாது. பழசுல இருக்கிற கெட்டதெல்லாம் போயிடும், எல்லாம் நல்லா ஆக்கப்படும். ஆனா அதே நேரத்தில் ஒரு கனெக்ஷன் இருக்கு. இதெல்லாம் ஏன் சொல்றேன்? அதாவது இந்த பூமி முக்கியம்னு சொல்ல வரேன். இந்த பூமி முக்கியம், இந்த பூமி முக்கியம். ஏன்னா இந்த பூமி முக்கியம் இல்லை, இங்க நம்ம செய்யற காரியங்கள் முக்கியம் இல்லைன்ற மாதிரி கிறிஸ்தவர்கள் சில நேரம் எடுத்துக்கிறாங்க. அதாவது சிலவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க? இயேசு திரும்ப வர போறார், அப்போ ஸ்கூலுக்கு போக தேவையில்ல,